இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேஷனெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. நான் உப்பான ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அப்புறம் பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன். ஏதோ ஒரு ட்ரெண்டாக ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதில் ஒரு தோடு போட்டு கழுத்தில் ஒரு எலும்புக்கூடு போட்டு நான் ஆண்ட பரவரடா அப்படின்னு இப்போ ஏதோ மாமன்னன் படத்தில் வந்து நல்ல கருத்து சொல்கிறதுக்கு ஏதோ அந்த படம் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஃபஹத் ஃபாசில வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு அவருக்கு பாலியாபிஷேகம் பண்ணிட்டு நான் ஆண்ட ஹாரா கொரியர்ஸ்க்கு வந்துட்டு ரேட் வந்தாங்கன்னு இன்னும் நமக்கு முழுசாக தெரியல. இன்னும் அந்த ஆய்வு நிலையெல்லாம் இன்னும் வெளியே வரல. அப்படின்னு போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ திரும்ப பாருங்க அமீருக்கு சம்மன் வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல திரும்ப சிற்றரசு சார்ந்த அந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு திரும்பவும் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு மிகப்பெரிய சில தலைகள்லாம் நிச்சயமா எதுல அதெல்லாம் இன்வெஸ்ட் செய்யப்பட்டுச்சு. நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது படங்கள்ல மட்டும் போதுன்னா கூட 2000 கோடி படத்துக்கு ஏன்னா அவதாருடைய 3 ரிலீஸை நம்ம எடுத்துடலாம் அந்த 2000 கோடிக்கு அப்படின்ட்டு. அமித்ஷாவை பார்த்தா எடப்பாடி ஐயா படுத்துருவாரு, மோடியை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா அப்படியே முட்டி போட்டுருவாரு. அப்படின்ட்டு முடிக்கலங்க, கமா முட்டி போட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருக்கும் பிரபல சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள். அவர் பல்வேறு பணிகளுக்கிடையே நம்முடன் இணைந்திருக்கின்றார். நமக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க மாணவர்கள் மத்தியில நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. மாணவர்களை நெருங்கி நிறைய பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேசியிருக்கீங்க, பழகிருக்கீங்க, நிறைய சமூக பணிகளை அவங்களுக்காக செய்துக்கிட்டே இருக்கீங்க. மாணவர்கள் என்னென்ன மனநிலையில இருக்காங்க அதை சொல்ல முடியுமா? கொஞ்சம் மாதமா, கொஞ்சம் வருடங்கள்னு சொல்றதை விட ஒரு 7-8 மாசமாவே அதிகமா இளைஞர்கள் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாளா இந்த போதைப் பொருள் ஆன இந்த ஒரு சம்பவங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரிஹாபிலேஷன் சென்டர் அது இதெல்லாம் பண்ற காலம்லாம் போயிட்டு இப்ப கஞ்சா, எல்சிடியா எல்இடியான்னு கூட தெரியல, அது ஏதோ சொல்றாங்க, எல்ஹெச்டியா என்னென்னமோ ஒவ்வொருக்கும் பேரை வச்சுக்கிட்டு நாக்குல ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சின்ன பசங்க நமக்கு வாயில வராத வார்த்தைகள்லாம் கூட அவங்க வந்துட்டு அசால்ட்டா சொல்லி செஞ்சுட்டு எடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வேணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் புரிஞ்சுதான் நாங்கள் அதை இறங்கிட்டு இருக்கோங்க. அதாவது முதலுக்கும் இப்போதைக்கும் நிறைய வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். இன்றைய தலைமுறையை பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு இளம் வயசுலயே நினைக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துலாம் பாத்தீங்கன்னா மொபைல் போன் எப்ப யூஸ் பண்ணிருக்கோம் சார்? நீங்க சொல்லுங்களேன், நீங்க எப்போ மொபைல் போன் கையில எடுத்தீங்க? எந்த வயசுல சொல்லுங்க சார்? ஸ்கூல் படிக்கும்போது 12th காலேஜ் அந்த மாதிரி நடத்துறதா? 12th நானும் அந்த மாதிரி தான். 11th படிக்கும்போது ஒரு ஃபோன் கொடுத்தாங்க சார். அது வரைக்கும் வீட்டில் லேண்ட்லைன் தான், அம்மா அப்பா வச்சுக்கிட்டு தான் பேச முடியும். அந்த ஒரு ஃபோன் ஒன்று கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு பெரிய செங்கல் கட்டி மாதிரி கருப்பா கையில இருந்தது சார். அதை தூக்கிட்டு போறது கூட வெளியே அசிங்கமா இருந்தது. நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், என்னங்க இதை கையில கொடுத்துட்டு இருக்கீங்க அப்பா அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்படிப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய நம்ம இப்பத்த சமுதாயம் என்னன்னா அவங்க சின்ன வயசுல சுதந்திரமா பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுதந்திரமா பறக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான், நல்ல முறையில நினைக்கலாம். ஆனா அவங்களுடைய நினைப்பே எப்படின்னா நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கலாம். அதாவது என்னன்னா அந்த 2K கிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேஷனெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. நான் உப்பான ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அப்புறம் பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன். ஏதோ ஒரு ட்ரெண்டா ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு சில இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா காதுல ஒரு தோடு போட்டு கழுத்துல ஒரு எலும்புக்கூடு போட்டு நான் ஆண்ட பரவரடா அப்படின்னு இப்போ ஏதோ மாமன்னன் படத்துல வந்து நல்ல கருத்து சொல்றதுக்கு ஏதோ அந்த படம் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஃபஹத் ஃபாசில வந்துட்டு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு அவருக்கு பாலியாபிஷேகம் பண்ணிட்டு நான் ஆண்ட பரவரடான்னு அப்படியே மீசைய முறுக்கிக்கிட்டு வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே பைக்ல இருந்து ஸ்டைலா இறங்கிட்டு என்னென்னலாம் அட்டோலியா நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? சோசியல் நெட்வொர்க்ஸ்ல பார்த்தா மனசு வலிக்குதுங்க. கண்ணில் மட்டும் தண்ணிக்கு பதிலாக ரத்தம் வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா நம்ம எல்லாத்துக்கும், அதுவும் நம்ம முந்தைய தலைமுறையில வாழ்ந்தவங்க நமக்கெல்லாம் கண்ணில் ரத்தம் தாங்க வரும். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இன்னும் ரொம்ப சீரழிஞ்சு போதை பொருள்ன்ற நோக்கி பழக்கத்தையும் நோக்கி போகும்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வந்துட்டு பாதிக்கப்பட்டு தவறான வழியில் போயிருந்தா இதுக்கப்புறம் உள்ள தலைமுறைகள் எல்லாமே கெட்டு குட்டிச்சவரா தான் போகுங்க.
அப்ப இப்பவே நம்மள ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்துட்டு இப்போ இந்த போலீஸ் நபர்களே பாத்தீங்கன்னா காவல்துறையிலேயே நிறைய போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாதிரில நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே பத்த மாட்டேங்குதுங்க. இது அரசாங்கம் வந்துட்டு எனக்கு இன்னும் புரியல. அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இல்லையா? மனசான ரொம்ப வலிக்குதுங்க சார். நீங்க நிறைய சொல்றீங்க. ஆனா அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய நாங்க பிடிக்கிறோம், நிறைய தடுத்திருக்கோம், நிறைய நாங்க வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம், தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றதுக்கும் தமிழக அரசாங்கம் சொல்றதுக்கும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆயிட்டு இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கிற போது ஸ்டாலின் ஐயாவுடைய பிரஸ் மீட் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு பிரஸ் மீட்லாம் வரும்போது நிச்சயமா அது முழுக்க இதாதான் இருக்குங்க. இன்னொன்னு சொல்லணும்னா கனிமொழி வந்துட்டு மேடையில நாங்க வந்துட்டு போதைப் பொருளுக்கு எகென்ஸ்டா நாங்க இருந்துட்டு இருக்கோம், இது ஒரு தூய்மையான அரசியல்னு அவங்க மேடையில சொல்லிட்டு இருக்கும் போது அதே கூட்டத்திலேயே ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு அது ஒரு கம்பத்து மேல ஏறிக்கிட்டு குரங்கு சேட்டை பண்ண அந்த விஷயங்கள்லாம் போதையில என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது நிச்சயமா நான் சொல்ற கருத்துக்கள் முன்னுக்கு வந்துட்டு புறனாதான் இருக்குங்க. அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அது வந்துட்டு மக்களுக்கு சரியா இருந்தா அது சொல்லக்கூடிய கடமையில நம்ம எல்லாருமே இருப்போங்க. ஏன் முதல்ல வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம ஏன் வந்துட்டு பார்க்கல? முதல்லயும் வந்துட்டு கஞ்சாலாம் பிடிச்சாங்க. அதாவது கஞ்சா பிடிக்கிறது, இந்த மாதிரி ட்ரக்ஸ் பிடிக்கிறது, போதைப் பொருள் பிடிக்கிறதுன்றது புதுசு இல்ல. பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு, நம்ம சமூகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா சமீப காலத்துல அந்த ஒரு புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒத்துக்கணுங்க. அதுவும் ஹை ப்ரொஃபைல்டு சொசைட்டில, அதாவது பணம் இருந்தா எதுனாலும் வாங்கலாம். அதுல வந்துட்டு சில இளைஞர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க இறங்கி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன எதெல்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லிட்டு அது ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் செலவு பண்ணா இது கிடைச்சிடும் மேடம்லாம் சொல்றாங்க. ஐயோ ஒரு சின்ன ஒரு ஏதோ பொருளுக்கு 5000 செலவு பண்ணுவீங்களாயா, 6000 செலவு பண்ணுவீங்களாயா அப்படின்னு யோசிச்சா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஹை ப்ரொஃபைல்டு மக்கள், ஹை ப்ரொஃபைல்ல வாழக்கூடிய இளைஞர்கள்லாம் இன்னும் வந்துட்டு கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்களோன்ற பயம் அதிகமா தான் வருதுங்க. அதனால அரசாங்கம் 1000 சொன்னாலும் திரும்ப திரும்ப அங்க பிடிக்கிறோம் இங்க பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவ்வளவு போதைப் பொருள் எப்படி திரும்ப திரும்ப உலா வருது அது நீங்க சொல்லுங்க. இப்ப வந்துட்டு பறக்கும் படை ஆரம்பத்துல இருக்கலாம், தடுக்கலாம், பிடிக்கலாம், அது ஓகே. பிடிக்கிறதுக்கு ஒரு எண்டு வேணாங்களா? எண்டு இல்லாம திரும்ப 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 அங்க நாங்க அதை பிடிச்சிட்டோம் இங்க நாங்க அதை பிடிச்சிட்டோம்னு திரும்ப திரும்பவும் சமீபத்துல அதிக சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதுவே வந்துட்டு அந்த ஜாஃபர் சாதிக் அரெஸ்டுக்கு முன்னாடி அந்த என்சிபி எல்லாம் வந்துட்டு பிக்சர்ல வராம இருக்கிறதுக்கு முன்னாடி அதிகமா நியூஸ் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா சார்? நாங்க இவ்வளவு வந்துட்டு கோடிக்கணக்கில் உள்ள சரக்கை பிடிச்சிட்டோம், அது ஏதாவது 1-2 நியூஸ் பார்ப்போம் கரெக்டுங்களா, அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும். அதுக்கப்புறம் வரிசையா வந்துட்டு நாங்க இவ்வளவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அரசாங்கமே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் விழிப்புணர்வு அடையுதோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வருது சார். இப்ப சில படங்கள்ல பாத்தீங்கன்னா பிரத்யேகமா இது மாதிரி நீங்க சொன்ன இப்ப இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு காதல கமல் குத்துறதாகட்டும், போதை மருந்து பயன்படுத்துறது, சிகரெட் ஊதுறது, இதெல்லாம் வந்து ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காட்டுறாங்க. அது மூலமா ஹீரோயிசம் வெளிப்படுத்துறதுக்காக இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பகத் ஃபாசில் ஒரு ஹீரோவா நினைச்சு இல்ல அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினைச்சு அவங்க வந்து தன்னை ஹீரோவா காட்டிக்கணும், இப்படி இருந்தாதான் ஒரு ஆண்மை உள்ள வீரன் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோன்ற சில பேர்லாம் குற்றம் சுமத்துறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க படமா சிலர் பார்ப்பாங்க, சிலருக்குலாம் வந்துட்டு படம் வந்துட்டு வாழ்க்கையா இருப்பாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் மாதிரி நடிகர்லாம் ஏன் மக்கள் கொண்டாடுறாங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பாரு. இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் நடிகரா இருக்கணும்னா நல்லா அழகா இருக்கணும், வாட்டசாட்டமா இருக்கணும், நல்லா வெள்ளை தோலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆள் கூட ஹீரோவாக முடியும் அப்படின்றத அதை வந்துட்டு அது ஒரு திரைக்கதையில பார்க்கும்போது ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரியோ நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தர் ஆகும்போது நம்மளும் வந்துட்டு ஆக முடியும், அவங்களும் வந்துட்டு அவங்க ரியல் லைஃப்ல அவங்க ஹீரோஸ் தான் ஹீரோயின்ஸ் தான் அப்படின்னு உணரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை சினிமா துறை மட்டும்தான் கொடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்போ சில தலைமுறைகள் வந்துட்டு அவங்க படத்தில் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை அவங்க கொஞ்சம் பர்சனலைஸ்டா எடுத்துக்கதான் செய்வாங்க. பல படங்கள்ல வந்துட்டு நாங்க நல்ல கருத்தை சொல்றோம், நாங்க சமூக கருத்தை சொல்றோம், நாங்க வந்துட்டு சமூகத்தை திருத்துறோம் அப்படின்னு சொல்றதே மக்கள் மறந்து போன விஷயங்களை திரும்ப அவங்க புதைச்சிருந்ததை வெளியே எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்குலாம் ஞாபகப்படுத்தி திரும்ப அந்த கலாச்சாரத்தை கொண்டு வர்ற மாதிரிதான் பல படங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல எண்ணமாக இருந்தாலும் மக்களே மறந்து போன விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க பேச பேச மக்களை நீங்க மறக்க விடுறது இல்லைங்க. சமூக ரீதியா
வந்துட்டு படம் எடுக்கிறீங்க, மத ரீதியா வந்துட்டு எல்லாம் படம் எடுக்கிறீங்க, இங்க நடக்கிறத நாங்க விழிப்புணர்வா கொண்டு வரோம், அது இதுன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அங்க இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காம இருக்கிறதுக்காக, நடந்தா அது சீரியஸா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்குங்க. சமூகமே அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது, அப்பா அப்படி ஆயிருச்சு, அந்த கவுண்டர் வந்துட்டு நடந்து வரும்போது எல்லாரும் வந்துட்டு துண்டை எடுத்து இடுப்புல ஏதோ கட்டிக்கிட்டு இந்த வேட்டியெல்லாம் வந்துட்டு அப்படி இறக்கி விட்டுட்டு நிப்பாங்க. அதெல்லாம் அந்த காலங்க. இறந்து புதைஞ்சு போன விஷயத்த இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாம் சரிசமமா இருக்கக்கூடிய மண்ணல்ல வந்தும் அரசியல்ன்ற பேர்லயும் சரி, சினிமான்ற பேர்லயும் சரி, ஏன் புதைந்து போன விஷயங்களை தோண்டி எடுத்துட்டு வந்து அந்த அசிங்கமான நாத்தமான விஷயங்களை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பரப்பி விட்டு திரும்ப அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரீங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப தமிழ் திரை சில பிரபலங்களும் அந்த இதுல சம்பந்தப்பட்டு விசாரணை வலயத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரிய தகவல்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா நேயர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு? அதாவதுங்க, எனக்கு மட்டும் பிரத்யோகமா தகவல் தெரியிருக்கு. நான் என்ன அந்த போதைப் பொருள் கூட்டத்திலேயா கூட்டாளியாவா இருந்தேன்? உங்களுக்கு நீங்க என்ன பேப்பர்ல படிச்சீங்களா அதை தான் நான் பார்த்து சொல்ல போறேன். என்ன காணொலியில மற்றது பாக்குறோமா அதை தான் நான் பார்த்து சொல்ல போறேன். ஏன்னா என்சிபி இந்த ஆபீசர்ஸ் அவங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்களா அதை தான் சொல்ல போறேங்க. சொன்ன விதத்துல பார்த்த விஷயத்துல ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, அமீர் உடைய தலை வந்துட்டு நல்லா உருளுதுங்க. அதுவும் அமீர் வந்துட்டு எப்படின்னாங்க, பொது வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு அப்படியே புடைச்சு பேசுவாருங்க. அந்த ஏதோ ஒரு படத்துல, அந்த ரட்சகன் படத்துல அந்த நாகார்ஜுனுக்கு இந்த நரம்பு மாதிரி அப்படியே வரும் பாருங்க, அந்த மாதிரி தெரியுங்க அமீர் பேசும்போது. அப்படியே ஆனரெல்லாம் இருக்கும். அவர் அட்லீஸ்ட் ஆப்போசிட் கோஸ்டிக்கு எகென்ஸ்டா பேசினாலாவது பரவாயில்ல. அவர் தன்னோட இருக்கிறவங்க அப்படின்னாலும் அது சரியில்லை அப்படின்னு சொன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுற மனுஷங்க. இடையில வந்துட்டு அவர் பேசின ஒரு கருத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்துட்டு இருந்ததுங்க. அதாவது மிருகங்களோட வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னாருங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்துட்டு இட்ஸ் லைக் எ ரேப். அந்த மிருகம் வாய் திறந்து சொல்லவா முடியும் என்ன நீ பண்ணாத அப்படின்ட்டு? அதாவது வாய் திறந்து சொல்ல முடியாத ஒரு ஜீவன்ட்ட வந்துட்டு நம்ம செக்ஸ் வச்சுக்கலாமே, இதுல என்ன தப்பு அது அப்படின்னு அது சொல்லும்போது அது எனக்கு தெரியல. அவங்களுடைய மத சார்பு எப்படி அது பேசுறதுக்கு ஒத்துழைச்சதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப அவர் மத சார்போட பேசுறாரு. இந்த மதத்துல நாங்க வந்துட்டு மது போதை அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆசைப்பட மாட்டோம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்றவரு அந்த கருத்தை சொல்லும்போது அந்த மத ரீதியான அந்த பாங்கு எங்க போச்சு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல அப்படின்றதுதான். அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த மனிதர் இந்த அளவுக்கு வந்துட்டு அவரு மாற்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை சமன் அனுப்புறாங்க அப்படின்னு போதே பெருசா ஏதோ அவர்கிட்ட மாட்டுதுன்னு அர்த்தம். அவர் வந்துட்டு தெரிஞ்ச ஜாஃபர் சாதிக்கோட மூவ் ஆனாரா, இல்ல தெரியாம மூவ் ஆனாரா, இல்ல பணம் கொடுத்து இவர் பணம் கொடுக்குறாருன்றதுனால வந்துட்டு அவரு கொஞ்சம் நல்லா ஒரு க்ளோஸா அந்த வாய்ப்புகள்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு கூட தொழில்ல இருந்தாரா? எப்படி இருந்தாலும் இப்ப என்சிபி முன்னாடி ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு போதை கடத்தல் மன்னன் உடைய அந்த ஒரு சர்க்கிள்ல அமீரையும் ஒரு முக்கியமான நபரா பார்க்கத்தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனா என்ன ஒரு சின்ன ஆறுதல்னா அமீர் தான் மெயினான ஆளா இல்ல. ஏன்னா இவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய கை இருந்திருந்தா மட்டும்தான் ஜாஃபர் சாதிக்னால இவ்வளவு தூரம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்க கூட போதை பொருள் கடத்தல் மன்னன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. அவர் ஒரு கருவியா தான் நான் பாக்குறேன். எந்த ஒரு சாமானியமே என்னதான் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஜாஃபர் சாதிக்க போதைப் பொருள் கடத்தல் மன்னன்னு சொல்லவே கூடாதுங்க. அவர் ஒரு ஆயுதம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெரிய கை, ஒரு பெரிய பின்புறம் இல்லாம என்னதான் வந்துட்டு குற்ற பின்னணி ஒருத்தருக்கு இருந்தாலும் இவ்வளவு கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு கடத்துறாங்க அப்படின்னா இதுல நிச்சயமா பல அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, பல அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியாங்க அது. ஸோ அது வெளியே கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஏன் அந்த சம்பவத்தை பத்தி அதிகமா யாரும் பேசல அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம என்சிபி வந்துட்டு ஜாஃபர் சாதிக் அரெஸ்டுக்கு முன்னாடி சஹாரா கொரியர்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன், ரெய்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட நம்ம இவர் சிற்றரசுன்னு நினைக்கிறேன்ல, நம்ம உதயநிதியுடைய பிஏ, அவருடைய கீழே ஆஃபீஸ் இருக்குங்க, மாவட்ட செயலாளர் திமுக ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கு மேல சஹாரா கொரியர்ஸ் அப்படின்றது இருக்கு. அங்கே என்சிபி போயிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அது பிரச்சனையாயி அங்குள்ள திமுக காரங்க வந்துட்டு இந்த பாலிமர் ரிப்போர்ட்டர் ஒருத்தரை நல்லா அடிச்சு துவைச்சாங்கல்ல, அதெல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம். இந்த பாலிமர் ரிப்போர்ட்டரை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க தாக்குனாங்கன்றதுதான் நியூஸா பெருசா வந்ததே தவிர்த்து ஏன் வந்துட்டு சிற்றரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இல்ல அந்த பில்டிங்க்கு மேல இருக்கக்கூடிய சஹாரா கொரியர்ஸ்க்கு வந்துட்டு ரெய்டு வந்தாங்கன்னு இன்னும் நமக்கு முழுசா தெரியல. இன்னும் அந்த ஆய்வு நிலையெல்லாம் இன்னும் வெளியே வரல. அப்படின்னு போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப திரும்ப திரும்ப பாருங்க, அமீருக்கு சம்மன் வந்து
வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல திரும்பவும் சிற்றரசு சார்ந்த அந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு திரும்பவும் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு மிகப்பெரிய சில தலைகள்லாம் நிச்சயமா உருளும். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு அரெஸ்ட் ஆனாரு. அது அரெஸ்ட் ஆனது வந்துட்டு அப்பத்த கேஸ் இல்லைங்க. அந்த கேஸ் பல மாதங்களா போன வருஷம்லாம் அவருடைய கட்சியிலேயே உள்ள அமைச்சர்கள்லாம் கைதாகி பெயில் கிடைக்காம உள்ள இருந்த பீரியட். இது எல்லாமே நமக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்னா வெளியே கொண்டு வந்தாங்க. அது இடி அப்படிதான் அது ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு வைங்களேன். ஒவ்வொன்னா கொண்டு வந்து கடைசியில எது வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம ஆந்திரா யாரு, நம்ம சந்திரா யாருங்க சார் அவங்க, டக்குன்னு அவங்க பேர் வர மாட்டேங்குது. சந்திரபாபு நாயுடுடைய பொண்ணு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, கவிதா சந்திரசேகர் ராவ், டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா அந்த கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த கேஸினுடைய லிங்க்குங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தள்ளி போய் தான் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் போட்டு அவங்கள வந்து நைட்டோட நைட்டா தூக்குறாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அது வந்துட்டு என்னன்னா, ஸ்டேட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுவே வந்துட்டு ரொம்ப தீவிரமா கண்காணிக்கப்படுது அப்படின்னா சென்ட்ரல் சிஸ்டம்ஸ்னால. இந்த ட்ரக் மாஃபியா விவகாரம் இன்டர்நேஷனல் நாடுகள், அதாவது வெளிநாடுகள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளா கூட நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இவங்க எல்லா டீட்டெயில்ஸ்லயும் வெளியெடுப்பாங்க, எனக்கு வெளியெடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சிற்றரசு கூட சமன் போகும். இன்னைக்கு கூட அமீருக்கு இன்னொரு சமன் போகுது. திரும்ப அமீருக்கு சமன் போறதை பார்த்தா ஏதோ அமீருக்கு சந்தேகமாயி அவர் அரெஸ்ட் ஆவாரன்னு கூட தான் எனக்கு தோணுது. நிச்சயமா சிற்றரசும் கூப்பிடுவாங்க, உதயநிதி கிருத்திகாவுக்கும் சமன் போய் தான் ஆகணும். சமன் இப்போ வந்து வருது அப்படின்னா அவங்க அரெஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. அது இன்ட்ரோகேஷன், என்கொயரியில இன்ட்ரோகேஷன்ல இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு குற்றத்திற்கு இவங்க வந்துட்டு துணை போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நிச்சயமா அது அரெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது அடுத்து உதயநிதியும் பாதிக்கும், கிருத்திகா அவர்களையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சிற்றரசுன்றது ஆல்ரெடி அவங்க லிங்க்ல இருக்காங்கன்றது இந்த ரெகுலர் ரெய்ட்லயே நமக்கு தெரிய வருதுங்க. இதெல்லாம் நான் ஏன் திரும்ப நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த போதைப் பொருள் விஷயங்கள், இந்த ஜாஃபர் சாதிக் விஷயங்கள்லாம் இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளவு நடக்கும்னே தெரியாம, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2000 கோடி மதிப்புள்ள இந்த ட்ரக்ல 1% வேணாம், 0.001%, வெறும் 0.001% ட்ரக் ரா மெட்டீரியல் தான். ஆனா இங்கேதான் தயாரிக்க முடியும். இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அப்போ எப்படி அப்படின்னு தெரியல. இந்த ட்ரக் அதுவும் ரொம்ப வந்துட்டு ஹை இது சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்றாங்க. இது ஒருவேளை நம்மளுடைய இளைஞர்கள் சமுதாயத்தில் 0.001% மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருந்தாலே கோடிக்கணக்குல இந்நேரம் இளைஞர்கள் நம்ம இந்தியால இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு யாருக்குமே தெரியல. டேமேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. இத வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாஃபியாவா, இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குற்றமா நம்ம எல்லாருமே பார்த்து கண்காணிக்கணுமே தவிர்த்து இதை நம்ம ஈஸியா விட்டுருக்க கூடாது. பல இளைஞர்கள் இதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச இப்ப சமீபத்துல நிறைய வந்துட்டு குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு கேஸ் எல்லாம் வந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான், போதையில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தர்மபுரியில ஒரு ஆண் பையனை, 5 வயசு குழந்தை, அவன் ஒண்ணுமே தெரியாது, அவனை போய் சொந்தக்கார ஒரு பையனை, 19 வயசு பையனை போய், ஒரு சின்ன பையனை போய் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொன்னு, அதெல்லாம் தர்மபுரியில நடந்ததுங்க. கேட்டா போதையில அவன் எடுத்துட்டான்ட்டு. போதையில என்னென்னமோ கிரைம் நடந்துகிட்டே இருக்கு. அரசாங்கம் இதை வந்துட்டு முழுசா வெளியே கொண்டு வராங்களான்றது தெரியல. கொண்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஆனா இது சமீபத்துல மட்டும்தான் இதை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மள எவ்வளவு பேர் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கோன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சன்னு அது எதுவும் பார்க்கல. இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, 2000 கோடி இப்போ ஒருவேளை சம்பாரிச்சிருக்காருன்னே வைங்களேன் ஜாஃபர் சாதிக்கு. அவருடைய சொத்து உடைய அந்த விவரம் வந்துட்டு 2000 கோடி சொத்துக்கு அவர் வந்துட்டு அதிபதியா தானே இருக்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சர்வே ரிப்போர்ட்டை எதுவுமே பண்ணல. இப்போ ஒருத்தர் பேர்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு எடுக்கிறது கஷ்டம் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு. அப்படி எடுத்தா நான் 2000 கோடி சொத்துக்கு அவர் ஓனர்னு இருக்கிற மாதிரி எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா சார்? இல்லை நான் பார்க்கல, நான் அதுக்காக சொல்றேன். அப்படின்னா அவ்வளவு கோடி வந்துட்டு எங்க போயிருக்கு, யார்கிட்ட போயிருக்குன்றத நம்ம யோசிக்கணும்ல. ஜாஃபர் சாதிக்ன்றது இது வெறும் அம்புதாங்க. இது பின்னாடி வந்துட்டு நெட்வொர்க்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ அமீருக்கே வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்காருன்றதுனால இப்போ அமீர் வந்துட்டு இந்த வளையத்துல மாட்டியிருந்தாலும், இப்போ அமீருக்கு மிஞ்சி போனா எவ்வளவு செலவு பண்ணியிருக்க முடியும்? 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி, ஏன் 2 கோடி? சரி, 2000 கோடிக்கும் 2 கோடிக்கும் என்ன எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? அப்போ அவ்வளவு கோடிகளுக்கான கணக்கு எங்க, எதுல அதெல்லாம் இன்வெஸ்ட் செய்யப்பட்டுச்சு?
நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது படங்கள்ல மட்டும் போதுன்னா கூட 2000 கோடி படத்துக்கு என்ன அவதாருடைய 3 ரிலீஸை நம்ம எடுத்துடலாம் அந்த 2000 கோடிக்கு அப்படின்ட்டு. ஓகே, அந்த மாதிரியும் எதுவும் படம் வந்த மாதிரியும் தெரியல. அப்ப எதுக்கு வந்துட்டு இறைச்சிருக்காங்க? இல்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஏதாவது தீவிரவாத இயக்கத்துக்கு இந்த ஃபண்ட் வந்துட்டு போயிருக்கா? நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு பெரிய ஃபண்டு. இல்லீகலா பண்றதுனால மணி லாண்டரிங் நிச்சயமா நடந்திருக்கும். இடி வந்துட்டு பிக்சர்ல வராங்க அப்படின் போது நிச்சயமா ஏதாவது டெரரிஸ்ட் அசோசியேஷனுக்கு போயிருக்கா? இந்த ஃபண்ட் எப்படி போகுதுன்றது நிச்சயமா ட்ரேஸ் பண்ணணும். இந்த வழக்கம் வந்துட்டு மீடியாக்கள் ஓகே இப்போ வந்துட்டு இது ஏதோ ஹீட்ல இருக்கு பேசுறோம், நாளைக்கு வேற ஒரு ட்ரெண்டிங் மெட்டீரியல் வருது பேசுறோம் டிஆர்பிக்குன்னு போகாம இதை வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி இந்த ஒரு வழக்கு முடிவுக்கு வர்ற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு தகவல் கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவி தான் செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாசம் உதவித்தொகை ஆகட்டும், பேருந்துக்குள்ள இலவச பயணம் ஆகட்டும், பெண்களுக்கு முழுக்க நல்லதான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா குறையவே சொல்றீங்க, உங்க கணக்கு நல்லதே தெரிய மாட்டேங்குதா? அப்படி கிடையாதுங்க. இப்போ ஆளுங்கட்சி யாரோ அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. ஒரு விஷயம் சரியா நடக்கும்போது நம்ம வந்துட்டு சம்மந்தமே இல்லை அப்படின்றதுக்காக இன்னொரு எதிர்கட்சியோ இல்லை ஏதோ ஒரு பாவப்பட்ட கட்சியோன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? எது நிதர்சனமோ அதுதான் பேச முடியும். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல திட்டங்கள்னு சொல்றீங்க, நீங்க நிறைய சொன்னீங்க. நிறைய நான் வந்துட்டு மண்டியில ஏத்திக்கிற நான் நபர் கிடையாது. நீங்க சொன்ன ஒரு 2 விஷயம் மட்டும் நான் மண்டியில ஏத்திக்கிறேன். நீங்க சொன்னது என்னன்னா இலவச பஸ் வசதி அப்படின்னீங்க, அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான நலத்திட்டம்னு சொல்றீங்க. இதை நான் நலத்திட்டமா நான் பார்க்கலங்க. ஏன் நான் சொல்றேன்னா, 1000 ரூபாய் இப்போ வந்துட்டு ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய உரிமை தொகையா கொடுத்தா ஓகே. சாமானியர்கள் அவங்களுக்குள்ள 1000 பேசிக்கலாம். ஆனா அந்த பணம் கொடுக்கக்கூடிய தலைவர்களே அமைச்சர்களே மேடையில அதை வந்துட்டு ஏளனமா சொல்லி பேசினா எப்படி? அந்த பஸ் விஷயம் ஏமா நீ பாட்டுக்கு ஓசியில வர போற இதெல்லாம் என்னது? 1000 ரூபாய் வருது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீ வந்துட்டு பாக்கெட் மணியா யூஸ் பண்ணிக்கலாம். உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு பேசலாம். என் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு பேசுறதுக்கு தான் வந்துட்டு வீட்டில் குழந்தைகளுக்கு வந்துட்டு பெற்றவங்க பணம் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? அதை விட ரொம்ப எங்களை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீ பலபலன்னு பலபலன்னு இருக்கிறீங்களே, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா? 1000 ரூபாய் வந்துச்சா? அதுவும் அந்த வந்துச்சான்னு சொன்ன டோனு என்னங்க அது? ஒருத்தர் பளபளப்பா இருக்காங்கன்னு ஒரு பொண்ணுக்கு சொல்றது யாருங்க? அந்த பொண்ணுடைய சகோதரர் சொல்லணும், அந்த பொண்ணுடைய தகப்பன் சொல்லணும், இல்ல அந்த பொண்ணுடைய புருஷன் சொல்லணும். வரவன் போறவங்களாம் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து நீ பளபளன்னு இருக்கியாமா, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டியே, எங்க 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்னா ஒரு ரோஷமுள்ள அந்த ஒரு பெண்மணி பதிலுக்கு அப்படியே கேட்பால. அப்போ உங்க வீட்டு பெண்களுக்கு வந்துட்டு யார் கொடுத்தா 1000 ரூபாய்னால அவங்க பலபலன்னு இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் என்ன வார்த்தைகள்ங்க? ஒருத்தருக்கு உன்னை நல்லது பண்றீங்கன்னா நல்லது பண்ணுங்க, அது மனசார பண்ணுங்க. அதை மக்களுக்காகவோ எலெக்ஷனுக்காகவோ பண்றோன்னு பண்ணிட்டு உங்களுடைய உண்மையான சுயரூபம் உங்களுக்கே தெரியாம வெளியே வருது இல்ல, அது ரொம்ப தவறு இல்ல. எனக்கு திமுக இந்த ஆட்சிக்கு ஆரம்பத்துல வரும்போது முதல் 6 மாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அந்த ஸ்டாலின் பேசின விதம், அந்த அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண விதம் எல்லாம் ஓகே, இது நல்ல ஆட்சி போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். பெண்களுக்கு பாதகமான ஆட்சி இல்ல இந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் சொல்றாங்க. திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் பேசணும்னா நான் திமுக காரன் தெரியுமா அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு சண்டை போடுற மக்கள் நான் ரோட்ல பாத்திருக்கேன். நான் டேட்டாவோட பேசுறேன். ஏன்னா நானும் அதெல்லாம் நான் வந்துட்டு சம்மந்தப்பட்டு சில கேசஸ் பார்த்திருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால பேசுறேன். ஆனா முதல் 6 மாசம் ஓகே, ஸ்டாலின் உண்மையாவே வந்துட்டு அது விடியல் ஆட்சி அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்துட்டு டக்குன்னு மாறுதுங்க. அமைச்சர்கள் பேசுற விதம், இது மனு கொடுக்க வந்தா தலையில வந்துட்டு தட்டுறது. ஏங்க மனு கொடுக்க வர்றது, நீங்க நலத்திட்டத்தை பத்தி பேசுறீங்க, அந்த அம்மாவுக்கு ஏதோ நலம் வேணும், ஏதோ ஒண்ணு குறையா இருக்குன்னு தாங்க மனு கொடுக்குறாங்க, தலையில தட்டியா அனுப்புவீங்க? அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆட்களை விட்டு அந்த பெண்ணை அந்த கூட்டத்துல இருந்து வெளியே துரத்துறாங்க. என்னது இது? சரி, இவராவது பலபலன்னு சொல்றாரு அப்படின்னா இவருடைய அப்பா அந்த அரசியல்வாதி அந்த காலத்திலேயே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க காலை உணவு திட்டம் கொடுத்தோம், எங்க நலத்திட்டம் தானே காலை உணவு திட்டம். அதே மாதிரி மதியம் 2 முட்டையோட எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. வரும்போதே 2 தூக்கு பையங்களா அது என்ன சொல்லுவாங்க, டிஃபன் கேரியர், அது 2 எடுத்துட்டு வந்தா இருக்கிற அந்த சப்பாத்தி மீதியை வந்து நைட்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ எல்லாம் மிச்சம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்னன்னா ப்ரொடியூஸ் பண்றதுன்னு என்ன, இனப்பெருக்கம். அப்ப இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ மக்களுடைய வேலையா? அப்போ அரசாங்கமே எல்லாம் பார்த்துக்குது, நீங்க வந்துட்டு குழந்தைகளை மட்டும் பெத்து போடுறீங்கன்னு சொல்ல வராங்களா? என்ன மாதிரியான வார்த்தைகள் இது? எனக்கு தெரிஞ்ச சார், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா நீங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க.
இதுக்கு முன்னாடி வேற எந்த கட்சியிலாவது இந்த மாதிரியான அருவருப்பான பெண்களை வந்துட்டு ரொம்ப பாதகமாக நடத்தி பேசின மாதிரி ஏதாவது வார்த்தைகள் நீங்க சொல்லுங்களேன் சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு எடுத்துக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசா இல்லை. இந்த வார்த்தைகள் எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்ங்க. அது போன எலெக்ஷன்லயே எனக்கு தெரியல ஏன் மக்கள் உஷாராகலன்னு. எடப்பாடி வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களோ போடலையோ, ஆனா எடப்பாடிய பத்தி பேசின விதம் எப்படி தெரியுங்களா? கள்ளத்தனமா பிறந்துட்டாங்கன்னு சொல்றது மூலமா எடப்பாடி ஐயாவுடைய அவர் எப்படி வேணாலும் வந்துட்டு தவிழ்ந்து வரட்டும், ஊழ்ந்து வரட்டும், அது வேறங்க. அவர் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு முதலமைச்சர்ன்றதுனால வந்து ஆட்சிக்கு வரல, அதை நம்ம ஒத்துக்கணும்ல. அவரை வந்துட்டு கடைக்குடி தொண்டனா இருந்து கிளை செயலாளர் இருந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுதானங்க அரசியல் அந்த இடத்த பிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு முதல்வரா இருந்தாரு, இல்ல அவங்க வந்துட்டு தாத்தா வந்துட்டு முதல்வரா இருந்தாரு, தலைவரா இருந்தாருன்ற காரணத்தினால வந்து உட்கார்ந்தாரு. இல்ல உழைப்பை எல்லாரும் போட்டிருக்காங்கல்ல. அப்ப கொச்சையா அவங்க வீட்டு பெண்ணை அவங்க தாயை சொல்லும் போது அந்த தாய்மார்கள்லாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான எலெக்ஷன்ல ஒரு முடிவை கொண்டு வந்தாங்கன்றது எனக்கு அது தெரியல. ஆனா அப்படியே ஒரு முடிவை கொண்டு வரும்போது இது ஒரு விடியல் ஆட்சி அப்படின்றத நான் நினைச்சேன். ஆனா போக போக பார்க்கும்போது பயமா இருக்கு. அதுலயும் இந்த வார்த்தைகள்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆபாசமான வார்த்தைகள்ங்க. நம்ம உதயநிதி சொல்றதுங்க, அமித்ஷாவை பார்த்தா எடப்பாடி ஐயா படுத்துருவாரு, மோடியை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாவை பார்த்தா அப்படியே முட்டி போட்டுருவாரு அப்படின்ட்டு முடிக்கலங்க. கமா முட்டி போட்டுருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, காலில் விழுகிருக்கு. அதாவது டபுள் மீனிங்ன்றதை இவரே எடுத்து விலை கொடுக்குறாரு. என்ன மாதிரியான பேச்சு சார், என்ன மாதிரியான ஒரு சிந்தனை? அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இப்ப நாங்களாம் வந்துட்டா சின்ன வயசு பசங்கங்க. அப்ப நாங்க வந்துட்டு வரலாற்றை புரட்ட ஆரம்பிப்போம். வரலாறுல ஆரம்பத்துல இருந்து என்ன எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுகள் பெண்கள் ரீதியா வந்துட்டு இருக்குன்னு போது அப்ப சில இயக்கத்தினுடைய கல்ச்சரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை லோவர் ஹேண்டா போட்டு முடக்கிறது அப்படின்றதுதான் அந்த கலாச்சாரமே தெரிய வருதுங்க. அது அப்போ நாங்களாம் வந்துட்டு அண்ணா இருந்த பீரியட்ல வாழ்ந்தவங்களா இல்ல. அப்ப வரலாற்றை நாங்க பின்னோக்கி நாங்க பார்க்கும்போது அப்ப தெரியறது என்ன அப்படின்னா, ஈவேராவை விட்டு அண்ணா துரை தனியா வந்து திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு பெண்ணோட சேர்த்து ஒரு கிசு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நான் ஒன்னும் முற்றும் துறந்த முனிவரும் இல்ல, அவ ஒன்னும் படிதாண்டா பத்தினி இல்ல அப்படின்னு சிம்பிளா சொன்னாரு. அது சாதாரண வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம். 1979 மதுரையில இந்திரா காந்தி வராங்க. அப்போ அவங்க மேல வந்துட்டு இந்த திமுக தான் இப்பதானே வந்துட்டு எல்லாம் இந்த ரெண்டு கட்சிகளும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா, இந்திரா காந்திக்கு எகென்ஸ்டா கருப்பு கொடி காமிச்சிட்டு திமுக காரங்க இருந்துட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துல அது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். அவங்களுடைய கவர்மெண்ட் அது டவுன் ஆனதுக்கு கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சு அவங்களுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு தலையில. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுங்களா கலைஞர் ஐயா? பெண்களுக்கு வரக்கூடிய மாத விடாயினுடைய ரத்தமா இருக்கும். என்ன வார்த்தை இதெல்லாமே! காங்கிரஸ் எம்எல்ஏ யாரு, அனந்த நாயகியா? அனந்த நாயகி தானங்க. அவங்க ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் கேட்டாங்க, எங்கே இருக்கிறது இந்த திராவிட நாடு? இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தானே இந்த கேள்வியில. இதுல என்ன வந்துட்டு அநாகரிகம்னு எனக்கு தெரியல. இந்த கேள்விக்கு வந்த பதில் என்னன்னா, சார் கூசுது சார் சொல்றதுக்கு. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார் திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இல்ல நாடாவை அவிழ்த்து நூல்களை புரட்டி பார் திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்றது என்ன மாதிரியான வார்த்தைகள்? வரலாற்றை புரட்டும் போது எனக்கு இன்னும் பயமா இருக்குங்க. நான் இப்போ வந்துட்டு சொல்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த கட்சி நல்லா இருக்கும் அந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எங்களை மாதிரி இளைஞர்களை யோசிக்க வச்சு நாங்க வரலாற்றை புரட்டி பார்த்தா நாறிக்கிட்டு இருக்குங்க. சரி, அப்பவாவது அதெல்லாம் நடக்குதுன்னா ஒரு பக்கம் நம்ம அதை விட்டுலாங்க. இப்போ திண்டுக்கல் லியோனி பெண்களுடைய இடுப்பை தானங்க, அது இந்த இடுப்பை பண்ணிட்டு அப்புறம் கனிமொழிலாம் வந்துட்டு ஆப்போஸ் பண்ணாங்க பாருங்களேன். அந்த ஒரு சம்பவம் நடந்ததுல பெண்களுடைய இந்த இடுப்பு விஷயம்லாம். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு ஆபாசமான பேச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் சரி இந்த எடப்பாடி அப்புறம் இன்னும் சில அதிமுக தலைவர்கள்லாம் அப்படி உழுந்து போயே வந்துட்டு சசிகலா காலுக்கீழ குருவி பிடிக்கிறாங்களா? அது என்ன? இந்த மாதிரி காணொலிகள்லாம் கேட்டிருக்கீங்களா சார்? பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. இது எல்லாமே வரலாற்றை நீங்க புரட்ட இன்னும் பல அசிங்கங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. வைரமுத்து அவர்கள்
ஆண்டாளை பேசின பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அது 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 எப்படிங்க? அது ஈஸியா ஒருத்தர் வந்துட்டு எடுத்துப்பாங்களா? அத வந்துட்டு சமூக பிரிவினையோட எந்த கட்சியும் இப்போ வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இவங்களா இந்த மாதிரி பேசி வந்துட்டு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் நினைப்பேன். சரி, வைரமுத்துவை விடுங்க. இப்போ சமீபத்துல இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அது நடக்கும்போது நீங்க சொல்றீங்க சார் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு. இது நலத்திட்டங்களா, இல்ல ஒருத்தரை அடக்கி வைக்க, இல்ல ஒருத்தரை வந்துட்டு வளர விடாமல் தன்னை சார்ந்தே இருக்க வைக்கக்கூடிய திட்டமா? நீங்க அதை சொல்லுங்க. நான் சொன்னதுல ஏதாவது அதிருப்தி இருந்தா நீங்க சொல்லுங்க. அந்த டிபேட்டுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க சொன்னது நிச்சயமா எதுவுமே மறுக்க முடியாத உண்மை. நேயர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய படிப்பனையா இருக்கும். ஏன்னா இந்த சின்ன வயசுலயே பல வரலாற்று பின்புலங்களை சொல்லி புரிய வச்சீங்க. உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.